Welcome students. So previous sectionல நம்ம எலக்ட்ரிசிட்டி பற்றி பேசிக்காக பார்த்தோம். ஸோ அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய லாஸ்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ண டாபிக் வாட் இஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட், வாட் இஸ் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ இதோடைய ஃபார்முலாஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்கான ஃபார்முலா I is equal to Q by T, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்கான ஃபார்முலா V is equal to W by Q. So what is electric potential? The work done per unit charge. So okay, இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. It's okay. So now we discuss some commonly used components in circuit diagrams. ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ட்ரா பண்ணும்போது ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸோடைய சர்க்யூட் டயக்ராமை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசிக்கான ஒரு டேர்ம் தான். ஸோ நார்மலாக எலக்ட்ரிக் செல்ஸ் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் போடுவோம் இல்லையா. ஸோ இதில் பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் வெரி லார்ஜ், அதோடைய லென்த் ஆஃப் த லைன் ஷுட் பி வெரி லார்ஜ். ஸோ நெகட்டிவ் லைன் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ அதே இது காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ்னால் இந்த மாதிரி குரூப் ஆஃப் செல்ஸை வந்து சீரியஸ் காம்பினேஷனில் வந்து கனெக்ட் பண்ணுறது வழக்கம். ஸோ அதுக்கடுத்து ஓப்பன் சுவிட்ச்னால் இந்த மாதிரி ஒரு டாட் இல்லாமல் இருக்கும். சுவிட்ச் க்ளோஸ்டாக இருந்தால் அதில் வந்து டாட் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். இது ஒயர் ஜாயிண்ட், அப்புறம் ஒயர் கிராசிங் வித்தவுட் ஜாயினிங். ஸோ எலக்ட்ரிக் பல்ப்கான எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுமாதிரி வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ். ஸோ அதுமாதிரி ரியோஸ்டெட். ஸோ ரியோஸ்டெட்டுக்கு இப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ RH அப்படின்னு போடுவோம். ஸோ மேலேருந்து ஒரு ஒயர் எடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் வோல்டேஜை டிஃப்ரெண்ட் கரண்ட்டை ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ், அதோடைய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டயக்ராம். ஸோ அதுமாதிரி அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் அம்மீட்டர், வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து வோல்ட் மீட்டர். ஓகே, ஸோ இந்த பேசிக் ஐடியாவோட ஒரு ப்ராப்ளம் ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய NCERT புக்கில் உள்ள ஒரு ப்ராப்ளம் தான். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நம்ம ஆல்ரெடி பொட்டென்ஷியலுக்கான ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா. V is equal to W by Q. ஸோ இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. How much work is done moving a charge of 2 coulomb across the 2 points having a potential difference is 12 volt. ஸோ எப்படி இமேஜினேட் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஒரு சர்க்யூட் டயக்ராமே கூட வரையலாம். ஸோ பேட்டரியோடைய பொட்டன்ஷியல் வந்து 12 வோல்ட் கொடுத்தாச்சு. ஸோ கன்சிடர் த 2 பாயிண்ட்ஸ் A and B. ஸோ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு அந்த சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ பொட்டன்ஷியல் 12 வோல்ட்டுன்னு கொடுத்தாச்சு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ்னால் சார்ஜோட வேல்யூ கொடுத்தாச்சு இல்லையா. Q is equal to 2 coulomb. ஸோ அப்போ V is equal to W by Q. To rearrange the formula, so W is equal to V times of Q. ஸோ நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கூலும் சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டு கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு ஒர்க் டன் நடந்ததோ அதுதான் அதோடைய பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஒர்க் டன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜை இவ்வளோ டைம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியலில் மூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ ஒர்க் நடந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா. இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ 12 வோல்ட்டுங்கிறது பொட்டன்ஷியல், சார்ஜுங்கிறது 2 கூலும். ஸோ ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா we get 24 ஜூல். ஸோ ஒர்க் டன்ங்கிறது 24 ஜூல். ஜூல் இஸ் த யூனிட் ஆஃப் ஒர்க் டன். இட்ஸ் ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சம்ஸ் தான். இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா. ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு லா இது. நம்ம லோயர் கிளாஸில் 9th 10th ஸோ இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஓம்ஸ் லா பற்றின ஒரு
பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமே இருக்கும். இந்த ஓம்ஸ் லாவில் நம்ம என்ன ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட். ஸோ குவான்டிடேட்டிவாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், if a physical constant like the temperature should be a constant of the conductor is kept unchanged, the strength of the current flowing through it directly proportional to potential difference across its end. This statement is called Ohm's law. இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எதை இண்டிமேட் பண்ணுதுன்னா, ஒரு சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா, அக்ராஸ் தி டூ எண்ட் ஆஃப் த ஒயருக்கு அதோடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு அந்த ப்ரொபோஷனலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் வந்து ஆர். வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு சொல்லி படிப்போம் இல்லையா, வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஸோ இதில் ஆர் இஸ் த ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட், ஆர் இஸ் த ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட் ஆர் ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட். சம் ஃபிசிக்கல் சிச்சுவேஷன் மாறுச்சுன்னா இந்த ஆர் மாறும், பட் அதர்வைஸ் த ஆர் இஸ் கான்ஸ்டன்ட், ஆர் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி ஒரு திருப்பி நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஸ்டேட் ஓம்ஸ்லான்னு கேட்டாங்கன்னா, அட் த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் டு இட்ஸ். ஸோ இது இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாகவும் நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த ஆறுங்கிறத பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ லெட் அஸ் இமேஜின் நம்ம இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதை பேஸாக வச்சு நான் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன் ஓம்ஸ் லாவுக்கான வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ இது மாதிரி எ குரூப் ஆஃப் செல்ஸ் நான் ட்ரா பண்ணால் அது பேட்ரி இல்லையா, திஸ் இஸ் தி பேட்ரி. ஸோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ரியோஸ்டட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோடைய அப்பர் எண்ட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த பக்கம் ஒரு அம்மீட்டர் ஒன்று போட்டுக்கிறோம், அம்மீட்டர். ஸோ இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் ப்ளஸ். ஸோ இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜை வித் த ஹெல்ப் ஆஃப் வோல்ட் மீட்டர் மூலிமா இப்படி வோல்டேஜை மெஷர் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஆர்ஹெச். ஆர்ஹெச் இஸ் த ரியோஸ்டட், இட்ஸ் a variable resistance. ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ் இல்லையா. இஃப் த பேட்ரி இஸ் ஆன் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட், ஸோ ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். அக்ராஸ் தி டூ எண்ட்ஸில் இந்த வோல்டேஜ் வழியாக எவ்வளோ, ரெசிஸ்டன்ஸ் வழியாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுங்கிறத வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் வோல்ட் மீட்டர் மூலிமா கேல்குலேட் பண்ணலாம். இதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் அம்மீட்டர் மூலிமா நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஓம்ஸ் லா பார்த்தோம். ஸோ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த ஸ்டெடி கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி பிட்வீன் தி டூ எண்ட்ஸ் ஆஃப் தி கண்டக்டர்ஸ். ஸோ இப்போ ஓம்ஸ் லா நமக்கு எதை இண்டிமேட் பண்ணுதுன்னா, V is equal to IR. ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V is equal to IR. ஸோ இதுக்கான கிராஃப் நம்ம ட்ரா பண்ணுறோம். எப்படி ட்ரா பண்ணுறோன்னா, இந்த ரியோஸ்டட் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணால் இங்கே டிஃப்ரெண்ட் கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் கரண்ட் பாஸ் ஆகும்போது அக்ராஸ் தி டூ எண்டுக்கு நடுவில் வோல்டேஜ் ஷுட் பி சேஞ்சஸ். ஸோ இப்போ நான் அதை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் எக்ஸ் ஆக்சிஸில் வோல்டேஜும் ஒய் ஆக்சிஸில் கரண்ட்டும் எடுத்துக்கிறேன். வித் திஸ் ஹெல்ப் ஆஃப் திஸ் ரியோஸ்டட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணேன். ஸோ நமக்கு கரண்ட்டும் மாறும், வோல்டேஜும் மாறும். கரண்ட்டும் வோல்டேஜும் ஒன்றுக்கு ஒன்று ப்ரொபோஷ்னல். அப்போ கிராஃப் நமக்கு எப்படி அப்டைண்ட் ஆகும்னா, ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து அப்டைண்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அப்டைண்ட் ஆகும். ஸ்ட்ரெயிட் லைன் ஓகே. ஸோ இதை பேஸாக வச்சு தான் நம்ம என்ன பார்த்தோன்னா, கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ வோல்டேஜ் கூடுச்சுன்னா கரண்ட்டு கண்டிப்பாக கூடும், கரண்ட்டு கூடினாலும் வோல்டேஜ் கண்டிப்பாக கூடும். ஸோ அப்போ
R is the some physical constant. R is equal to V by I. So R is the some physical constant, not the absolute constant. It is the physical constant. That means some physical situation மாறுச்சுன்னா இந்த R மாறும். ஸோ அது என்ன சார் சம் ஃபிசிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னா டெம்பரேச்சர் மாறினா ரெசிஸ்டன்ஸ் மாறும், லென்த் மாறினா ரெசிஸ்டன்ஸ் மாறும், ஏரியா மாறினா ரெசிஸ்டன்ஸ் மாறும். பட் அதர்வைஸ் ஒரு கிவன் கண்டக்டர்ஸில் அதோடைய ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் மாறாத வரைக்கும் ஆர் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன அர்த்தம்னா வோல்டேஜ் கூடுச்சுன்னா கரண்ட்டு கூடும், வோல்டேஜ் குறைஞ்சாலும் கரண்ட்டு குறையும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி கான்ஸ்டன்ட். ஸோ ஆர் இஸ் த ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட். இட்ஸ் ஓகே. ஸோ இந்த ஐடியாவோட இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்னு நமக்கு தெரியணும் இல்லையா? வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? இட்ஸ் ஓகே. வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? That is the restriction of, that is some electrical property, that is the electrical property of the conductors to resist the flow of charges, in the conductors. So in the conductors, ஸோ இது அப்போ ரெசிஸ்டன்ஸுங்கிறது தட் இஸ் த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டர் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த கண்டக்டர். ஸோ அதில் ரெசிஸ்டன்ங்கிறது அதோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி டு ரெசிஸ்ட் த ரெசிஸ்ட்னு சொல்லலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாம். ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன்சைட் த கண்டக்டர்ஸில் போகக்கூடியதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபினாமினாக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். சரி, அப்போ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் affecting the resistance of the conductors? What are the factors affecting the resistance of the conductor? ஒரு given conductorsல என்னென்ன காரணிகள், என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நமக்கு மாறுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஆறுங்கிறது ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம். ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட் இஸ் நாட் த அப்சல்யூட் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ சம் ஆஃப் த ஃபிசிக்கல் சிச்சுவேஷன் மாறுச்சுன்னா கண்டிப்பாக ஆர் மாறும். ஸோ அப்போ ஆர் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பொறுத்து மாறும் அப்படின்னா இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர்ஸ். Length of the conductors increase ஆனா R is also increases. அதே மாதிரி resistance is also inversely proportional to area of cross section. So area of cross section increase ஆனா resistance குறையும், area of cross section decrease ஆனா resistance கூடும். ஸோ அப்போ இந்த given ஃபார்முலாவை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி R is equal to rho L divided by A. ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா இதுதான். ஸோ இதில் ரோங்கிறது என்ன அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு ரீஅரேஞ்ச் இஸ் ஈக்குவேஷன் RA டிவைடட் பை எல். ஸோ இப்போ ரோங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெசிஸ்டிவிட்டி. இட் கான்ஸ்டன்ட் ஃபார் கிவன் மெட்டீரியல், ஒரு காப்பர் ஒயர் இல்லை ஒரு அலுமினியம் ஒயர் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரோவோட வேல்யூ ஷுட் பி கான்ஸ்டன்ட். ஸோ அது மாதிரி வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது, ஸோ நம்ம ஜார்ஜ் சைமன் ஓமை ஹானர் பண்ணுறதுக்காண்டி அதோடைய எஸ்ஐ யூனிட் வந்து ஓம். ஸோ அதோடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி ஓம்ங்கிற சிம்பிள் இண்டிமேட் பண்ணுறோம். திஸ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். திஸ் இஸ் தி எஸ்ஐ யூனிட். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன, அதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெசிஸ்டன்ஸ்க்கு நமக்கு தெரியும் இல்லையா, ஓம். ஏரியாவுக்கு என்ன வரும், மீட்டர் ஸ்கொயர். லென்த்துக்கு என்னது, மீட்டர். அப்போ இந்த மீட்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவோட யூனிட் வந்து ஓம் மீட்டர்.
Okay. So what are the factors affecting the conductors? What is resistivity? That is இது எப்படி நம்ம இன்னும் சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம்னா நான் நெக்ஸ்ட் இதை ரப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரோ இஸ் ஈக்குவல் டு RA டிவைடட் பை L. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் ஒரு கண்டக்டர்ஸ் அதோடைய ரெசிஸ்டன்ஸை ஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஒரு கிவன் கண்டக்டர்ஸில் லென்த் 1 மீட்டர் லென்த்தும் அவருடைய ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் அது எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னா நான் சர்க்கியூட்டாக வரையதை விட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக இமேஜினேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு லென்த் ஆஃப் த கண்டக்டர்ஸ். ஸோ இதில் லென்த்தோட வேல்யூவை 1 மீட்டருக்கு எடுத்துக்கிறேன். இதோடைய ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் A இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ லென்த்து 1 மீட்டர், ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர்னால் அந்த கிவன் டைமில் என்ன ரெசிஸ்டன்ஸ் அதில் ஆஃபர்ட் ஆகுதோ, அந்த இடத்துல எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் ஆகுதோ தட் இஸ் தி ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி மெட்டீரியல். ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம் ஒரு கிவன் மெட்டீரியலுக்கு ரெசிஸ்டிவிட்டி ஷுட் பி கான்ஸ்டன்ட். காப்பருக்கு ரெசிஸ்டிவிட்டி சேம், அதோடைய லென்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் அதோடைய ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் ரெசிஸ்டிவிட்டிங்கிறது சேமாக தான் இருக்கும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் இதுவும். நம்மளுடைய என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு சம், எக்ஸாம்பிள் சம்ஸ். த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி terminals of electric heater is 60 volt when it draw a current 4 ampere from the source. What current will the heater draw if the potential difference is increased to 120 volt? ஸோ நமக்கு ஓம்ஸ்லாம் தெரியும், ரொம்ப சூப்பராக நம்ம படித்தோம் இப்போ தான். ஸோ அதில் V is equal to IRன்னு பார்த்தோம். ஸோ இதில் current is proportional to voltage. ஸோ வோல்டேஜ் கூடிச்சுன்னா கரண்ட்டு கூடும், வோல்டேஜ் குறைஞ்சா கரண்ட்டு குறையும். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா 60 வோல்ட்டுக்கு 4 ஆம்பியர்னா 120 வோல்ட்டுக்கு எவ்வளோ கரண்ட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இது 60லேருந்து 120னா டபுளாக மாறி இருக்கா? அப்போ கரண்ட்டும் 4 ஆம்பியர்லேருந்து என்னவா மாறணும்? கண்டிப்பாக டபுளாக மாறணும். அப்போ 4 ஆம்பியர்லேருந்து டபுளாக மாறிச்சுன்னா 8 ஆம்பியர். அவ்வளோதான், சிம்பிளாக ஆன்சர் முடிஞ்சுட்டு. இருந்தாலும் நம்ம ஃபார்முலா மூலியமாக செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு கிவன் எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மாறாது இல்லையா? ஸோ எலக்ட்ரிக் ஹீட்டரில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மாறாது. ஆர் ஷுட் பி எ ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட் சொன்னோம். அப்படி ஃபிசிக்கல் சிச்சுவேஷன் மாறாத வரைக்கும் ஆர் மாறாது. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு V by I. ஆருக்கு பதிலாக 60 வோல்ட், ஐக்கு பதிலாக 4 ஆம்பியர் டிவைட் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் வந்து 15 ஓம். இஃப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் இன்க்ரீஸ் டு 120 வோல்ட், வாட் இஸ் த கரண்ட் இல்லையா? ஸோ அப்போ கரண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? I இஸ் ஈக்குவல் டு V by R தான். ஸோ வியோட வேல்யூ மட்டும் நமக்கு 120 மாறுது. ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான் 15. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 8 ஆம்பியர். ஸோ ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான் 8 ஆம்பியர். ஸோ அதை பார்த்தோன்னா கூட கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் அப்படி சொன்னேன். வோல்டேஜ் மாறுச்சுன்னா கண்டிப்பாக எதுவும் மாறும், கரண்ட்டு மாறும். வோல்டேஜ் டபுளாக கூடுச்சுன்னா கரண்ட்டும் டபுளாக கூடும். ஸோ இந்த ஐடியாவோட நம்ம இந்த கிளாஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.